என்ன கஷ்டம் வந்தாலும் நான் என் அக்காக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்தணும். கலெக்டர் ஆகணும். அதுக்காக தான் பொறுமையா இருக்கேன். இல்லன்னா என்னடி பண்ணுவ? என் பொறுமை எல்லாம் மீறும் போது கண்டிப்பா நான் சொல்லிட்டு தான் செய்வேன். ஆனா கண்டிப்பா உங்களை மாதிரி சொல்லாம திருட்டுத்தனமா வந்து சூடெல்லாம் வைக்க மாட்டேன். கொஞ்சம் அசந்த நேரத்துல ஏமாத்தி எக்ஸாம் எழுத போயிட்டு பாஸ் ஆயிட்டேன்னு பெருமை வேறையா? மா என்னம்மா திவ்யா ஏமா கோவமா போறா? எங்கிட்ட வந்து ஏன்டா கேக்குற? அவ என்னைக்கு சிரிச்ச முகமா இந்த வீட்ல இருந்திருக்கா? ஏமா நீ ஏதாவது சொன்னியா? டேய் என்ன பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு. வர வர ஓவரா பொண்டாடி பக்கம் சாயற. என்னடா ஆச்சு? அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. என்னன்னு தானே கேக்குறேன், சொல்லுங்களா? போன்ல யார் கூடயோ இழிச்சு இழிச்சு பேசிக்கிட்டு இருந்தா. யாருன்னு கேட்டா செத்தா கூட மூஞ்சில முழிக்காத நீ யாரோ நான் யாரோன்னு பேசிட்டு உன்னை அடிச்சாளே அந்த ராங்கி ரஜினி. ரஜினியா? ஆமா, நம்ம கிட்ட பொய் சொல்லிட்டு இன்னும் அவங்க கிட்ட உறவாடிட்டு தான் இருக்கா. என்னை ஏமாத்திட்டு அந்த ரஜினி கூட போய் எழுதிட்டு வந்தாளே, அந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்டாளாம். டேய் என்னடா யோசிக்கிற? இந்த விஷயத்தை இப்படியே விட்டுட்டா அடுத்தடுத்து எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆயிடுவா. என்னானாலும் சரி, அது மட்டும் நடக்கவே கூடாது. என்னம்மா பண்ண போறீங்க? ஐயோ, நீ எல்லாம் என் புள்ளைன்னு வெளியே சொல்லாத. அவளை பரீட்சைக்கு போக விடாம பாத்துக்கிறது உன் பொறுப்பு. என்னம்மா சொல்ற? என்ன சொன்னாலும் ஒண்ணும் புரியாது. டேய், ரஜினி தங்கச்சியா இருந்தா அவ கலெக்டர் ஆயிருப்பா. இப்ப அவ உன் பொண்டாட்டி. உன் பிள்ளைக்கு அவ அம்மா ஆகணும். ஒரு மருமகளா இந்த வீட்டோட வாரிச சுமக்கணும். புரிஞ்சுதா? அண்ணா சார் வாங்க சார். அந்த மொபைல் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம் சார். சிம் எடுக்க முடியல சொன்னீங்களா சார்? அதை எடுத்தாச்சு சார், எல்லாம் ஓகே. இந்தாங்க. புது நம்பர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. எப்படா மொபைல் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சார் ஆன் பண்ணி பாருங்க சார். ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லுங்க, உடனே சரி பண்ணி கொடுத்துறேன் சார். சார் இந்தாங்க. ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ சார். என்ன மாப்ள, போலாமா? போலாமா? என்ன மாப்ள, போன் ஆன் ஆகுதா மாப்ள? ஆகுது மாமா. என்ன மாப்ள, ஒரே மெசேஜ் டோனா வருது? மொபைல் ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் அனுப்பின மெசேஜ் எல்லாம் இப்பதான் வரிசையா வந்து விழுது மாமா. மாப்ள என்னாச்சு? ராகவி மெசேஜ் அனுப்பியிருக்கா மாமா. என்னையா, கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறவ எப்படியா மெசேஜ் அனுப்புவா? சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு முன்னாடி அனுப்பியிருக்கா மாமா. வாய்ஸ் நோட். பார்த்திபன், நீங்க மணமேடையில ரஜினி கழுத்துல தாலி கட்டி என்னை ஏமாந்துட்டீங்க. நான் ஏமாந்துட்டேன்னு என்ன ரொம்ப கேலி செஞ்சு யாரும் மீம்ஸ் அனுப்பியிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனா ஊருக்கு தெரியாது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஏமாளி தானே. அந்த மீம்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை கடந்து போகணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இன்னும் எத்தனை பேர் என்னை கிண்டல் பண்ணுவாங்க. நான் இருந்தா தானே இந்த பிரச்சனை எல்லாமே. நான் போறேன். உங்களுக்கு அனுப்பிட்டு என் மொபைல்ல இருந்த மெசேஜ்லாம் டெலீட் பண்ணிடுறேன். என்னோட எந்த ஞாபகமும் இந்த உலகத்துக்கு வேணாம். குட் பை. என்ன மாப்ள இது? நீ ரஜினி கழுத்துல தாலி கட்டினதுனாலதான் அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணான்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க.
ஆனா இங்க என்ன கதையே வேற மாதிரி இருக்கு. ரஜினி கழுத்துல நான் தாலி கட்டினதுனால அவ தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணு எனக்கு நிச்சயமா தெரியும் மாமா. மாப்பிள என்ன சொல்ற? இவ்ளோ நடந்திருக்கு, நீ எதையும் சொல்லாம கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்க. இந்த விஷயம் எனக்கும் ராகவிக்கும் மட்டும்தான் தெரியும் மாமா. நேத்து தான் ரஜினி கிட்டே சொன்னேன். அவளே நம்பல, வேற யார் நம்புவாங்க சொல்லுங்க மாமா. எந்த காரணத்தை கொண்டும் இந்த விஷயத்தை பத்தி நீங்க யாருகிட்டையும் சொல்லக்கூடாது. அது மாப்பிள. மாமா சரி மாப்பிள, நான் சொல்லல. ஆனா இப்பதான் ஆதாரம் இருக்குல்ல, இதை எடுத்துட்டு போய் ரஜினி கிட்ட காட்டலாம்ல. ரஜினிக்கு எப்ப வேணா புரிய வச்சுக்கலாம். ராகவியோட நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவளை இந்த நிலைமைக்கு ஆக்கினது யாருன்னு நாம முதல்ல கண்டுபிடிக்கணும். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவனை கொல்லாம விட மாட்டேன். மாப்பிள டென்ஷன் ஆகாத. கோவத்துல செய்யற காரியம் தப்பா தான் போய் முடியும். எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்ப்பா. கரெக்ட் மாமா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் ஹேக்கர் தான். இதெல்லாம் யார் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். சரி கிளம்பலாம் மாமா. சொல்லு பார்த்திபா. அது என் கல்யாண விஷயத்தை பத்தி சொல்லியிருந்தேன்ல, அந்த பொண்ணு ராகவி இப்போ நான் என்ன பண்ணுவோம்? அந்த நம்பருக்கு யார் யாரெல்லாம் மெசேஜஸ் அண்ட் மீம்ஸ் அனுப்பியிருக்காங்கிற டீட்டெயில்ஸ் வேணும். ஓ முடியுமா? வெயிட் பண்ணு மச்சான், செக் பண்ணிட்டு இருக்கேன்ல. கண்டுபிடிச்சாச்சு. ஒரே நம்பர்ல இருந்தா வந்திருக்கு. யார் இது? இதோ இந்த ஐடி தான். இதோ இந்த ஐடியில இருந்து அனுப்பியிருக்காங்க. மாப்பிள அந்த முரளி பையன் இவ்வளவு பெரிய வில்லனா இருப்பான்னு எதிர்பார்க்கல மாப்பிள. கொஞ்சம் அமைதியாரா. பார்த்திபா சொல்றத கொஞ்சம் கேளுடா. இருமா முரளி. பார்த்திபா என்னப்பா, ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? டேய் முரளி, எதுக்கு இப்ப நடு வீட்ல நின்னு என் புள்ள பேரை சொல்லி இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏங்க என்ன பிரச்சனை? அவன் தான் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறான், நீங்களும் அமைதியா நின்னுட்டு இருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க. அது முரளி. என்ன பிரச்சனை உனக்கு இப்ப? டேய் டேய் வேணாம்டா. டேய் வேணாம்டா கேளுடா. வேணாம்டா. டேய் அடிக்கடா. வேணாம்டா. வேணாம்டா. டேய் போடா. ஐயோ. டேய் வேணாம்டா. டேய் வேண்டாம். சொல்றா கேக்குறா. வேணாம்டா. பார்த்திபா மரியாதையெல்லாம் வீட்டுக்கு வந்தா இப்படிதான் நடக்கும். டேய் டேய் என்னடா இது? டேய் நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு மரியாதை தருவாங்களாடா? டேய் சாவடா. போடா. பார்த்திபா டேய் சுமாரா. போட்டுன்னு விட்டா என்ன வேலையெல்லாம் செஞ்சிருக்க? அமைதியா இரு. டேய் டேய் விடு. டேய் நில்லுப்பா. விடுங்க மாமா. இன்னைக்கு அவனை கொல்லாம விட மாட்டேன். கொல்லுவடா, கொல்லுவேன். என் பொண்ணு வாழ்க்கையை தான் சீரழிச்சிட்டேன். என் குடும்பத்தையே கேவலப்படுத்தினேன். இப்போ என் புள்ளைய வேற கொல்ல போறியா? பார்த்திபா நீ இப்படி கோவப்படுறவனே கிடையாதே. ஆமாண்டி, உனக்கு எல்லாமே தெரியும் பாரு.
உன்னையும் இவனையும் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கா பாரு, அவளை சொல்லணும். நீங்க ரஜினி அக்காவுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. நான் சித்தப்பாவுக்கு ராதிகாவுக்கும் ஃபோன் பண்றேன். அவங்க வரட்டும், அப்ப தெரியும். ஏய், வாய மூடுறா, தேவையில்லாம அடி வாங்க போற. இல்லாத திருட்டுத்தனம்லாம் செஞ்சுட்டு என்னைய மிரட்டுறியா நீ? என்னடா? வர சொல்லு, வர சொல்லு. ஏய், யார வேணா வர சொல்லு. ஆனா நான் இங்கேதான் இருப்பேன். உங்க அக்கா வர வரைக்கும் என் கண்ணுல மட்டும் பற்றாது. பட்ட ஏய், சாவடிச்சிருவேன். சொன்னா கேட்க மாட்டியா நீ? கோவப்படுறதுக்கும் கை நீட்டுறதுக்கும் ஒரு அளவு இருக்கு. என்ன மாமா அளவு இருக்கு? அவன் செஞ்ச வேலைக்கு அவன் அப்படியே. பார்த்திபா, நீ வா, வந்து உட்காரு வா. ஆமாண்டி, என் புள்ளைய அவன் அடிச்சு கொல்லுவான். நீ அவனை உட்கார வச்சு மரியாதை பண்ணு. அத்தை, அவன் என்ன காரியம் செஞ்சான் தெரியாம மட்டும் பேசாதீங்க. என்னப்பா செஞ்சான்? இல்ல அப்படி என்னதான் செஞ்சான்? பெத்தவங்க கண்ணு முன்னாடி இப்படி போட்டு அடிக்கிறியே, அவ அப்படி என்னதான் செஞ்சான்? விஷயத்த சொல்லு. அதை விட்டுட்டு வந்து கத்துறதும் அடிக்கிறதுமா இருந்தா என்ன நினைக்கிறது? என்ன அவனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியா? வரட்டும், எல்லாரும் வரட்டும், ரஜினியும் வரட்டும். அப்ப சொல்றேன், இவன் செஞ்ச காரியத்துக்கு நன்றிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? நன்றி கேட்டவன். வரட்டும், ரஜினியும் வரட்டும், அப்புறம் இருக்கு. என்னத்தடா செஞ்சு தொலைச்ச? ஒழுங்காவே இருக்க மாட்டியா? எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்கதான் உன்னை பெத்து போட்டனடா நானு. மா விடுமா, இவன் என்ன சொல்றானே தெரியல. அத கேட்டு என்ன திட்டிட்டு இருக்கீங்க? ஏய், உன்ன இருக்குடா. ஒன்னு ரெண்டு தப்பு செஞ்சிருந்தா செஞ்ச தப்ப சொல்ல முடியும். பண்றது பூராமே முள்ள மாதிரித்தனம். எப்படி சொல்லுவான்? சரிப்பா, அவ சொல்ல வேண்டாம், நீ சொல்லலாம்ல. நீ சொல்லு. அதான் பெரிய ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ண வராங்கல்ல. வரட்டும், கண்டிப்பா சொல்றேன். என்னங்க, நான் போய் ரஜினிக்கு போன் பண்றேன். இருக்கு இவனுக்கு. This should be உங்களுக்கு கால் வருது மேடம். சைலண்ட்ல போடுங்க. You have to submit on time. Okay, Got madam. it? And make sure that works. Okay, madam. என்னங்க, அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இருடா, உனக்கு இருக்கு. என்னடா மிரட்டுற? டேய், போடா நீ. வா போய். சும்மா இரு. ஐயோ, இவன் போன் எடுக்கிறாளா பாரு. ச்சே. ஏய், முறைச்ச அடிச்சே கொன்றுவேன். பார்த்திபா, இருப்பா. போன் எடுக்கிறாளா பாரு. ச்சே. அக்கா, ரஜினி ஏதாவது மீட்டிங்ல இருக்க போறா. ஆமா, அவ மீட்டிங் முடிஞ்சு வரதுக்குள்ள இவன் என் புள்ளைய அடிச்சே கொன்னுடுவான் போல இருக்கு. எங்க மேல கை வைக்க சொல்லுங்க பாப்போம். அக்கா, நீ என்ன பயப்படுற? மேடம், கண்டினியூஸா உங்க அம்மா கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஏதோ எமர்ஜென்சின்னு நினைக்கிறேன். எடுத்து பேசுங்க மேடம். சரி, இதே கேபின்ல வச்சிருங்க. 5 மிஸ்டு கால்ஸா? சொல்லுமா.
என்ன செய்யறான்னு பாப்போம். இப்ப மேல கை வை பாப்போம். ராதிகா, டேய் ஐயோ ராதிகா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கியா? பிரச்சனையை பெருசாக்காத. அவன் என்னங்க செஞ்சான்? அவன் அடிச்சது மட்டும் தப்பு இல்லையா? எல்லாரும் என் புள்ள மேல கை வைக்கிறாங்க, அது மட்டும் தப்பு இல்லையா? அவன் பேசுனதுதான் தப்பா? பார்த்திபா, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ரஜினி வந்ததுக்கு அப்புறம் பேசுறேன்னு சொன்னல, அது வரைக்கும் அமைதியா இரு. அவன் யாருக்கும் அடங்க மாட்டான்னு தெரியாத பத்மாமா. அக்கா பாருக்கா அந்த பார்த்திபனை. பார்த்தேன். இவன் கை ஓங்கினதையும் பார்த்தேன், முரளி பயந்ததையும் பார்த்தேன். நாங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு நிக்கதான் முடிஞ்சது ரஜினி. நீ பாரு, இவன் முரளிய போட்டு எப்படி அடிச்சிருக்கான்னு பாரு. எந்த தைரியத்துல ஏன் தம்பி மேல கை வச்ச? ஆ? என்ன பிரச்சனைன்னு முதல்ல கேளுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் கேக்குற வரைக்கும் நீ அடிக்காம இருந்திருந்தா நான் முதல்லயே அதை கேட்டிருப்பேன். அவனை அடிக்க நீ யாருடா? உங்க கழுத்துல இருக்கிற தாலி உங்களுக்கு பிடிக்கல நீங்க சொல்லலாம், ஆனா அதுக்கான பொறுப்பு எனக்கு இருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க குடும்பத்தையும் பார்த்துப்ப நான் வாக்கு கொடுத்திருக்கேன். ஓ, இதுதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? ஆ? நானா இருந்ததால அடிக்கிறதோட விட்டேன். விஷயம் தெரிஞ்சா நீங்க அவனை கொன்னே போட்டுருவீங்க. அட என்னப்பா நீ வந்ததுல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்க? என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையே இது வரைக்கும். இதோ நிக்கிறானே அண்ணா, பார்த்திபா, டேய், இவன் செஞ்ச தப்புக்கு நாம பழி சுமந்துட்டு நிக்கிறோம். என் மேல பழி விழுந்தா கூட பரவாயில்ல, ராகவி வாழ்க்கையை நாசமாக்கிட்டாங்க. இதென்ன புது டிராமாவா இருக்கு? மா, டிராமாலாம் இல்லம்மா, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. டேய் பாத்திபா, எடுத்து காட்டுறாத. இங்க பாரு, என்ன ரஜினி? பாத்தியா ரஜினி, என்ன காரியம் பண்ணிருக்கான்னு நல்லா பாரு. இவன் பண்ண காரியத்துக்கு உங்க ரெண்டு பேர்த்தையும் எல்லாரும் சாப விட்டுட்டு இருக்காங்க. அவன் ஏற்கனவே என் புள்ளைய போட்டு அப்படி அடிச்சிருக்கா ரஜினி. நீயும் அவன் அடிச்சிடாத ரஜினி, அவன் பாவண்டி. ரஜினி வேண்டாண்டி. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருமா. நீ காட்டின ஆதாரம்லாம் உண்மைன்னு நான் எப்படி நம்புறது? ரஜினி, அப்படி கேளுக்கா நல்லா. இதெல்லாம் இவங்களா செட்டப் பண்ண ப்ரூஃப். மா, என்னம்மா என்ன பேசுற நீ? ஆதாரத்தை எடுத்து கையில கொடுக்குறோம், அப்போ நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்ப நாங்க என்ன போய் சொல்றோமா? முரளி தப்பு பண்ண மாட்டான்னு நான் சொல்லல, ஆனா இவனும் ஒண்ணும் லேஸ்பட்ட ஆள் இல்ல. இவனை முதல்ல வீட்டை விட்டு வெளில போக சொல்லுக்கா. ரஜினி வரட்டும் ஆடினல்ல, இப்ப என்ன சொல்ற? என்ன சொல்ல முடியும்? முரளி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுக்கா. ராதிகா,
என்னடா கத்துற? தப்பே பண்ணாத என் புள்ளைய அந்த அடி அடிச்சேல்ல, அதுவும் ஒரு பொய்யான ஆதாரத்தை வச்சுக்கிட்டு. இந்த ஆதாரம் பொய்யானதுன்னு நிரூபிக்கல, முரளி தப்பு பண்ணலன்னு புருவாகல. அதான் தெரியுதுல தெரியுதுல, உண்மை தெரியற வரைக்கும் அவன் மேல கைய வச்ச. அக்கா, உங்களை வெளியே போக சொல்லுக்கா. மா, அவனை உள்ள கூட்டு போ. நீ வாடா. போடா. பார்த்திபா, நான் சொன்னது எல்லாமே உண்மை பத்மாமா. அது ரஜினிக்கும் தெரியும். ராகவி வாழ்க்கைக்கு முரளி பதில் சொல்லியே ஆகணும். நான் அவனை சும்மா விட மாட்டேன். என்ன நியாயம் இருக்கு? உன் வாழ்க்கை, ராகவி வாழ்க்கை எல்லாமே நாசமா போனதுக்கு காரணமே அந்த சார் தான். மாட்டிக்க மாட்டோம், ஈஸியா ஏமாத்திடலான்னு நம்பிக்கையில இருக்கல்ல. சரிடா, நீ எதுவும் செய்யலல்ல, அப்ப வா. இப்போ பார்த்திபன் கொடுத்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு போலீஸ்க்கு போலாம். நீ வா வா.